அவளே எந்திரிச்சு நிற்பாளா, நீங்கள் நிற்க வைப்பீங்களா? இப்போ எந்திரிக்க வேண்டிக்கிறா. நிற்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லையே. உஷாராயிடுச்சு நாய். சரி சாமி, சரி சரி. ஆமாம் ஆமாம், நெய் காசு தாங்க, நெய் காசு தாங்க. எங்கள் அப்பாவை மறக்காமல் கொடுக்க சொன்னாங்க. காசை போட்டுட்டு எதுக்காச்சும் காசு வாங்கணும்னு யோசிக்கிறா. சொன்னா இல்லையா? அப்படிலாம் இல்லை, வேணும்னா புற காசு நான் எடுத்துக்கிறேன். நீங்கன்னு சொல்கிறேன். அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருவோம் பார்த்துக்கோங்க, காசு தர மாட்டேங்கிற செலவுக்கு. இப்போல்லாம் அவங்க சொல்லி வைக்கிறது இல்லையில, அதனால உங்களுக்கு குளிருக்கு போயிட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வைக்கிறேன். ஃபோன் அன்னி திட்டுற மாதிரி. அவளே நிற்கிறாள சப்போர்ட்டுக்கு. நீங்கள் பிடிச்சி நிற்கிறா. நான்லாம் ஒன்றுமே பண்ணல. வீடியோ கரெக்டாக வருதா? நீங்கள் தெரிய மாட்டீங்க, அவன் மட்டும் தெரியல. லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. லைட் போட்டாளா? ஏங்க இதுதானே இருக்கு, போவாதில்ல காரு. என் கால் தான். அப்புறம் நீங்கள் 2 பேரும் உள்ள உட்காந்துருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை செயின்லாம் போட்டாங்க, சும்மா இருந்தீங்க. பிரேஸ்லெட்டு ஒரு செயின் மட்டும் போட்டாங்க. அத்தை போட்ட செயின் போட்டாங்க. சரி அம்மு, அம்முக்குட்டி, அம்மு பார்க்குற போறீங்களா ஃபோனை? அம்மு அந்த கார் கிளைண்ட் கார் கொடுத்துட்டீங்களா? நம்ம வீட்டில் தான் இருக்கா. ஏன் அதுக்கு பெட்ரோல் ஊற்றும் இல்லையா? நம்ம கார் மாதிரியும் நல்ல கண்டிஷனாக வந்தால் வாங்கிக்கலாம் வேணா. நீங்கள் தான் இன்னொன்று வாங்குறேன்னு சொன்னீங்க. அடப்பா, பார்த்தீங்களா? கிணச்சி இருந்தால் அவ்வளோதான், மழை அரைச்சிடுங்க தலையில்.